ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்டச்சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி எரிஞ்சா இளநீ சர்வீஸ். வராது. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? என்ன மரத்துல இருந்து புடுங்கினதுதான். பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். ஆமாண்ணே. அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு ஐடியா கேக்குறேன்? எனக்கு நான் மூளை இல்ல. ஏன் இல்ல? உன் மூளை தர வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையெல்லாம் அதைத்தான் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்துக்கு அவனு 5 ரூபா பூட்டுருவா. கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. அவசரப்படாத சார். கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். நாங்க தான். என்னது? டயர் போட்டு விளையாண்டு இருக்கத. என் கடை இளநில நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரா டேய். ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? 5 ரூபாய் இளநி 3 ரூபா, 3 ரூபாய் இளநி 2 ரூபா, ஓசியில இளநி கிடைச்சா 8 நாள் கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேனே, இவர்தான் கடையை போற பாய் கொடுத்தா போகணும் சொன்னாரு. எது? யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ இனிமே என் முகத்துல முடிக்காத, ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் மன்னிச்சிருக்கீங்க. ஒரே ஒருத்தரா? நீ என்ன பெரிய ஜட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? 2 பேரும் கூட்டுக்கார மாதிரி. இருங்கண்ணே, என் கையில தெம்பு இருக்கு. சொந்த கால்ல நின்னு போல பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போடா. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது? தண்ணி வரலீங்க. பாரு, பைப்பில் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநியை எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா போடுறா. இல்லன்னதுக்கு எப்படி பேசுறானே கடவுளே. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? ஒரு ஜான் வகுத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா. என்னடா இது நாடு? உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. வாழ் வாழ் கட்டாதீங்கடா. ஐயா ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது? இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதான் எந்த வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவன் இவன் ஏடா உடம்பு பேசணும், அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அட அங்கேயும் தோர்த்தனா? அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்க போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். பாரு, ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருக்கீங்களேடா. டேய், ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க. அதே அவையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன்? பிசினஸ் கிடைக்காது, போங்கண்ணே. டேய், பிசினஸ் ஆடா இது? லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்றேன். உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டும் தானடா. ஐயா பிச்சை கொடுங்க ஐயா. எனக்கு தெரியும் ஐயா. ஐயா 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 ஐயா, அவனுக்கு பிச்சை போடாதீங்கய்யா. அவன் உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா. இவனை எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத. நம்ப வச்சுக்க மண்டை உடைச்சு முடியாது. போயா ஓயா, நானே அந்த வந்து அடுத்த திருப்பலான் இருக்கேன். நீ வேற வந்து உயிரை வாங்குற. போய் தரையா. வடிவேலு இங்க பாரு. என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்து இருந்தேன். சரி, முடிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசும் ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாத்தியா, தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பார்ட்டியா இருந்தா சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன். குஷ்டம் வந்துரும். உனக்கு ஏதாவது போடுறேன். உனக்கு போறியா? சொல்லி தொலைடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா, வா. என்ன 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 திருட்டு போய் என்னன்னு இளநீ வியாபாரத்தை விட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியில உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அட கன்றாவியே, உங்களுக்கான இந்த நிலைமை. ஏன்னா உங்களுக்கு பணம் தானே வேணா? 100க்கு 2 ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்கு நமக்கு. யாரு அது? என்ன எவ்வளவு பெரிய ஆள்? நம்ம ஆள்ல. எப்பா, எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல. என்ன விட்டுரு.
ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமாண்ணே? ஏன்னா நான் என்ன பாறாங்கல்ல உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற. இல்ல அதுக்குள்ள நீ ஐயாடு சொல்லி வாங்கிடுறேன். வாங்கினேன் நீங்க நீ ரொம்ப சோகப்படுறீல்ல. வாங்கினேன். அண்ணா செருப்பு கழட்டி போங்கண்ணே. ஓ செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா? என்ன அப்பா வாங்கி வச்சா போயா. அண்ணா இங்கே உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்து? அவர் மூடி எப்படின்னு சொல்ல முடியாது. அவர் லெவலே வேற. ஓ பாத்தி பெரிய பாத்தியா இருக்கும் போல இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். மகராசன் நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா. சார் பெரிய தொல்லையா போச்சு. டேய் நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்ட வச்சிட்டியாடா? போடா ஐயன் நாளா எடுத்து போடுறா. போடா. இந்த வீட்டுல கையை நீட்ட விட மாட்டாங்கப்பா. நீயா நீயா நீங்களா நீங்களா? ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படா பேசும்? ஆடு இதுக்கு முன்னால பேசி நீ கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்கண்ணே. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய். உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடன் வாங்குவனாடா? டேய் எனக்கு மூளை இருக்குடா. முன்னேறி காட்டுறேன். அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லண்ணே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரோ நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பார்ட்டியா குட்டி வர சொன்னா லொல்லு பார்ட்டியா குட்டி வர. பாஸ் பாஸ் வடிச்சிருக்க. அம்மா ஐயே அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெற்ற மகராஜி புள்ளைய பெற்ற புண்ணியவதிங்களா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. அம்மா ஐயே தாயே எனக்கு தர்மம் பண்ணாதாமா நீங்க நல்லா இருப்பீங்க. எட்டனா கூட பரவாயில்ல. நாய் நாய் நாய். ஐயா தீஞ்ச மண்டா தர்மம் பண்ணியா? வேணியா உனக்கு இளநீ அதிக விலை வச்சு வித்தியல்ல, அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு. ஏய் அறிவு கெட்டவனே, இளநீ 5 ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கும்? கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு. போடா. அம்மா தாயே. ஏய் நில்லு. எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு தான். கையில தேங்காய் பழம் இல்ல, நெத்தியில விபூதி பட்டை இல்ல, கோயிலுக்கு போனியா நீ? பாக்கெட்லயாவது 8 நல்லா வச்சிருக்கிறியா? பைசா இல்ல. ஏய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5-10 வச்சிட்டு வாங்குறா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து ஒன்னு அடிச்சு போட. போடா வேறும் பய. என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா. தெரியல? தெரியுது. சிம்மப்பாடு உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? வாயா நான் பாரு. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? போடா. நல்லா இருக்க. என்ன அங்க எங்கேயும் சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்கிட்ட கொண்டு வந்து போடுற? பாத்திரம் அஞ்சு பிச்சை போடுறது தெரியாதா உனக்கு? அதான் இது. ஓ அதானா இது? என்ன படிச்சிருக்க நீ? பிஏ. ஓ இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி. ஏய் பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரனை மிஞ்சிட்டா நீ. ஐயா ஓடுங்க. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்ம பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில காலனா இல்லப்பா. அப்புறம் எதுக்கு உள்ள போன? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டீங்க. வா நம்ம ட்ரூப் இருக்கு, லைன்ல போய் உட்கார். பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு. ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன், இவன் பேங்க் வச்சு நடத்துறான். டேய் நான் பிச்சைக்காரன் தானே? இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான். காட்டுறா. போடா நாய நாய போடா. ஏய் போலீஸ் கொட்டீங்க அப்புறம் ஏன் வியாதி உங்களுக்கு ஓட்டிங்க. ஆமா எனக்கு தெரியும்டா. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. ஏய் ஏய் பிளடி, நான் வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உட்கார்ந்த இன்னுமாடா சாப்பிட்டுட்டு இருக்க? இப்பதானே குழம்புல இருக்க. இன்னும் ரசம் இருக்கு, மோர் இருக்கு. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்டுருவேன். எந்திரா. ஏய் சிகப்பி, இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது. இந்த 2ஐயும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. டேய் கழுது குட்டி தலையா, என்னடா பாக்குற? இல்ல இது சுட்ட குருவியா
சுடாத குருவி. இவன் பெரிய கேபி சுந்தராம்பா. சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான். தள்ளிலன்றா, இத நீ உசுரோட தின்னாலும் தின்னு விடுவேன். என்னமோ பெருசா புளி அடிச்சது மாதிரியா பேசுறீங்க? உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்கும் போது சொல்லுங்க. நானும் ஐ பிளடி சூட் சூட். நீங்க சுட்டாலும் பரவாயில்ல, சோத்த வைக்க மாட்டேன். Go, go. என்ன சித்தப்பு? என்னடா சித்தப்பு பொத்தப்பு? இல்ல கல்யாணம் பேசுனாங்க. யார் கல்யாணம்? நம்ம ராசையாவுக்கு தான். என்னடா இலையங்கைமா அலையற? வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன். நீங்க இங்க வந்ததாக சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே 4 தெருவுக்கு போ, இலை நிறைய சோறு விழும். என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பறிச்சாலும் புள்ள திங்க தெரியுமில? ஏய், புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா? இல்ல. போயிருந்தா மகனே தெரியும். புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறியே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்காடா? இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்காடா? சரி சித்தப்பு, இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது? கொண்டாங்க. அடேங்க அப்பா, இங்க வா. என்ன 4 அடி 2 அங்குலம் ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கியிருக்க? இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? ரெண்டுக்கு தான். ரெண்டுக்கு இதுலயே போயிடுவா? அடிங்க. நேத்து பேச, நேத்து பேச. நில்றா, 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 நில்றா. ஓ, 1000 வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா? என்ன சித்தப்பு, சாப்பிட்டீங்களா? ஐயோ சித்தப்பு. ஏண்டா, உனக்கு என்ன திமிரு இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கேப் பண்ணி கேப்பியா? சித்தப்பு, ஏன் அடிக்கிறீங்க? நான் அடிக்காதீங்க. எதுக்கு பாட்டி ஒரு அடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்களும் இந்த நியாயத்தை கேளுங்க. இவர்தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு. கேட்டேன் தப்பா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லைங்க. அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாங்களா? நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க. கக்கூஸ் கூட இருந்து வர்றவனை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம்? நான் என்னமோ ஆரியபவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப விட்டு வர மாதிரி கேக்குறானே, என்ன திமிரு இருக்கணும்? சித்தப்பு, என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அடிக்கிறீங்க, கேட்காட்டாலும் அடிக்கிறீங்க. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு நிறைய சித்தப்பு, வேணாம், காலை கடிச்சிருவேன். நிறைய கொடுக்குறேன்.